அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் கார்முகிலோனின் சிந்திக்கலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தன்னம்பிக்கை. அதாவதுங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன் பாருங்கள். பெர்னார்ட் ஷா, அவரை பற்றி தெரியாதவங்க உண்டா? அவர் ஆரம்பத்தில் என்ன பண்ணார்? எல்லோரும் பண்ண மாதிரி தான். படித்து முடிச்சுன்னு வீட்டில் வேலைக்கு பொண்ணு விரட்டு விட்டாங்க. ஒரு குமாஸ்தா உத்தியோகத்துக்கு போனார். அவர் பிடிக்கவே இல்லை, நின்றுட்டார் வேலையிலேருந்து. அவர் ராஜினாமா கொடுக்கும்போது முதலாளிகிட்ட சொன்னாராம், ஐ எம் நாட் மென்ட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு. இந்த வேலைக்கு இல்லாதவங்க நான், எனக்கு தகுதி இல்லாத வேலை, இந்த வேலைக்கு எனக்கு தகுதி இல்லாத வேலை இதுன்னு அப்படி சொன்னார். எஸ், யூ ஆர் ரைட், இந்த வேலைக்கு நீ தகுதி இல்லாத ஆசாமி தம்பி, யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் தி ஜாப் போன்ட்டார் முதலாளி. பண்ணிட்டார். என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணார், எழுத ஆரம்பித்தார். எழுதி நோபல் பரிசை வாங்கினார் பாருங்கள். அப்பேற்பட்ட ஒரு பேரறிவாளர் பெர்னார்ட் ஷா. அவர் பாருங்கள், ரொம்ப அவரை பற்றி நிறைய சமாச்சாரம்லாம் படிச்சிருப்பீங்க நீங்கள். அவர் வெளியில் போனாலும் வீட்டை திறந்து போட்டு தான் போவார். என்ன இருக்குது வீட்டில் எடுத்துகிட்டு போகிறதுன்னு திறந்து போட்டு தான் போவார். வெளியில் போய்ட்டு அவர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கதவை சாத்தி கொக்கி போட்டு பூட்டிடுவார். நண்பர்கள்லாம் கேட்டாங்க, என்ன தலைகீழே பண்ணுற நீ, வெளில போகும்போது வீட்டை திறந்து போடுற, வீட்டுக்குள்ளே வந்த உடனே கதவை சாத்தி பூட்டுறியா, என்ன விஷயம், ஏன் இப்படி உள்டாவா பண்ணுறேன்னு. அது பெர்னார்ட் ஷா சொன்னாராம், இந்த வீட்டில் விலை மதிப்பிட முடியாத பொக்கிஷம் நான் தான், பொக்கிஷத்தை பாதுகாக்கணும்ல, அதான் பூட்டிக்கிட்டேன் அப்படின்னாராம். ஆச்சரியப்படுவீங்க. இவர் இப்படி அவரோட சம்சாரம், அந்த அம்மா எல்லோரும் பெர்னார்ட் ஷா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அம்மா பெர்னார்ட் ஷாவை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. பெரிய ஆளுங்களாம் பெர்னார்ட் ஷாட்ட உட்காந்து பேசும்போது சத்தம் போடுவாங்க, அட என்னையா இவருக்கு முட்டைக்கோசு கூட கட் பண்ண தெரியாது, இவரை போய் பெரிய மனுஷன் நினச்சிட்டு எல்லாரும் உட்காந்து நேரத்தை விரயம் பண்ணி போங்க ஐயா அப்படின்பாங்களாம். பெர்னார்ட் ஷா சொல்லுவாராம், என்ன பண்ணுறது, உலகத்திலேயே பெரிய சமாச்சாரம் முட்டைக்கோசில் இருக்கிறது தான், அந்த அம்மாவோட அறிவு அவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்லுவார். வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளணும். நகைச்சுவை உணர்வும் ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் லைஃப் வில் பி இன்ட்ரெஸ்டிங் த்ரோ. கரெக்டுங்களா? நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.